செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்ணி தான் இந்த ரைடானது நடத்தப்படுது அப்படின்னு வந்து தெரிய வருது வர நியூஸை வச்சு. என்ன சார் நடக்குது? அமித்ஷா கோவைக்கு வந்த பொழுது இதற்கான அச்சாரம் போடப்பட்டது. கோவையில் வந்து சில முக்கியமான அதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்காரு. சில தகவல்கள் அவர்கிட்ட பரிமாறப்பட்டன. தமிழ்நாட்டின் மது விற்பனையில் நடக்கும் ஊழல்கள், அதற்கு பின்னணி இடி இதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சிருக்கார். விசாரிச்சுட்டு கிளம்பி டெல்லிக்கு போயிட்டார். அதோட தொடர்ச்சி தான் நீட்சி தான் இந்த வருமான வரி ப்ளஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆக்ஷன்னு சொல்லலாம். நான் இன்னைக்கு காலையில் டெல்லியில் ஒரு தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், என்ன தமிழ்நாட்டில் ஆப்ரேஷன் 7 ஹில்ஸ் நடக்கிறதான்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. என்னங்க ஆப்ரேஷன் 7 ஹில்ஸ்ன்னு கேட்டேன். 7 ஹில்ஸ்னால் என்னன்னு கேட்டார். திருப்பதின்னு. திருப்பதினா யாருன்னு கேட்டார். பாலாஜின்னு. அந்த பாலாஜி தான். ஸோ இதுக்கு பேர் ஆப்ரேஷன் 7 ஹில்ஸ்னு வச்சுருக்காங்க. இது என்ன நோக்கம்னா, இப்போ மார்ச் 14 சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜியோட பெயில் பெட்டிஷன் வருது. பெயில் கேன்சலேஷன் கேட்டிருக்காரு. அதுக்கு உண்டான ஆதாரங்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்துருச்சு. இருந்தாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன ஃபீல் பண்ணுறதுன்னா, இன்னும் சில அடிஷ்னல் டாக்குமெண்ட் கொடுத்தா அது பெயில் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணுறது. சுப்ரீம் கோர்ட் தலைமையில் தான் இந்த வழக்கை விசாரணையே வருது. கடந்த முறை கேட்டாங்க, ரொம்ப சீரியஸாக கேட்டாங்க, இன்னும் அவர் அமைச்சராக தொடரணுமா அப்படின்னு கேட்டு முக்குள் சொன்னால் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. என்ன கேட்டு சொல்கிறீங்க? இன்னும் அமைச்சராக தொடரணும். என்ன நீங்கள் அமைச்சராக தொடர போகிறாரா இல்லையா? அவர் என்ன அவரே ராஜினாமா பண்ணுறோமா வேணாமா அப்படின்ற மாதிரி அந்த துணியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. போன தடவை பெயில் பெட்டிஷனும் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ 14 வருது. அன்றைக்கி பெயில் பெட்டிஷன் கேன்சல் ஆச்சுன்னா திருப்பி செந்தில் பாலாஜி சிறைக்கு போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. அமைச்சர் பதவியும் பறி போகும், அமைச்சர் பதவியும் பறி போகும், சிறைக்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது.